உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, இப்போ என்ன பிரச்சனை இது, இனிமே என்ன பிரச்சனை வரப்போகுது, என்ன ஆபத்து வரப்போகுது, என்ன வியாதியை நீங்க சந்திக்க போறீங்க, என்ன ஆக்சிடென்ட் நீங்க சந்திக்க போறீங்க, என்ன விபத்தை சந்திக்க போறீங்க, எல்லாமே தேவனுக்கு தெரியும். அப்போ பாஸ்டர், அப்ப எல்லாமே தெரியும்னா போன வாரம் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அப்ப ஏன் ஆண்டு தடுத்து நிறுத்தல? அவருக்கு தெரியும் தானே, அப்ப ஏன் அவர் தடுத்து நிறுத்தல? எனக்கு தேவை வரப்போகுது இல்ல, அவர் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, எனக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தேவை வரப்போகுது, இந்த மாதிரி ஆபத்து வரப்போகுது அப்படின்னு ஆண்டு தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. அப்ப ஆண்டு ஏன் தடுத்து நிறுத்தல? ஏன் தடுத்து நிறுத்தல? உங்க பிரச்சனை ஆண்டுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களையவே தெரியும்னா அப்போ உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆபத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உங்க தேவையே அறிஞ்சிருக்கிறாரு. உங்க தேவையிலே சொல் உருவாவதற்கு முன்னாடியே, நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அறிஞ்சிருக்கிறார். ஆனாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க உனக்கு நீ என்ன சொல்லி ஜெபம் பண்ண போற, உனக்கு என்ன தேவை இருக்க போதுன்னு நீ என்ன சொல்ல போறங்கிறது எனக்கு தெரியும்பா, ஆனாலும் நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி, ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி கத்து கொடுக்கிறார். ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசிக்கும் போது, சரி, ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா இவர்கள் பாவம் செய்ய போறாங்கன்னு? தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஏவாள் அந்த கனியை பறிச்சு சாப்பிடும் போது ஆண்டவர் எங்க இருந்தாரு? பரலோகத்துல இருந்தாரா அல்லது ஏவாளோட கூட இருந்தாரா? ஏவாள் கூட தான் இருந்தார். அப்ப ஆண்டவர் தடுத்து நிறுத்திருக்கல. தடுத்து நிறுத்தி இருந்தா இந்த உலகத்துல பாவம் வந்திருக்காதே. அப்ப ஏன் ஆண்டவர் தடுத்து நிறுத்தல? ஹல்லேலூயா. இப்ப என்ன ஏன் தடுத்து நிறுத்தலன்னா, ஆதாம் ஏவாள் தேவனுக்கு இடம் கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கல. அதனால தேவனால தடுத்து நிறுத்த முடியாது. அவங்க பர்மிஷன் கொடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமாக ஆண்டவரால அந்த இடத்துல தடுத்து நிறுத்திருக்க முடியும். அப்ப அவங்க யாருக்கு இடம் கொடுத்தாங்கன்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினாலே, பிசாசு அவனுடைய இருதயத்துக்குள்ள பேசி அவங்கள வஞ்சித்து அந்த கனியை சாப்பிடும்படியாக, அந்த பாவத்தை செய்யும்படியாக பிசாசு அவனை பயன்படுத்தி விட்டான். இப்போ நீங்கள் பிசாசினாலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசையா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா, அல்லது தேவனாலே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? சொல்லுங்க, பிசாசினால பயன்படுத்தப்பட வேண்டுமா? பிசாசு உங்களை எப்படி பயன்படுத்துறான்? நீங்கள் இடம் கொடுப்பதினாலே பிசாசு உங்களை பயன்படுத்துகிறான். யூதாஸ் காரியத்துக்குள்ள ஏன் பிசாசு வந்தான்? 12 சீசர்கள் இருந்தாங்களே, பேதுரு இருந்தாரு, யோவான் இருந்தாரு, 12 சீசர்கள் இருந்தாங்க. ஆனா யூதாஸ் காரியத்துக்குள்ள மாத்திரம் எதுக்கு பிசாசு வந்தான்? ஏன்னா பிசாசு யூதாஸ் காரியத்து பிசாசுக்கு இடம் கொடுத்தான். எப்படி இடம் கொடுத்தான்? அவனுக்குள்ள அந்த பண ஆசை இருந்துச்சு, அவனுக்குள்ள அந்த இச்சை இருந்தபடினாலே பிசாசு அந்த இச்சைகளை பயன்படுத்தி அவனை பயன்படுத்தி கொண்டான். அந்த இச்சைகளை அறிந்து யூதாஸ் காரியத்தை பயன்படுத்தி கொண்டான். அது போல பிசாசு உங்களுடைய இருதயத்தை அறிஞ்சிருக்கானா இல்லையா? நிச்சயமா அறிஞ்சிருக்கான். அப்ப பிசாசு உங்களுடைய இருதயத்தை சம்பந்த மாதிரியான ஆசைகளை நிச்சயமா உங்க வாழ்க்கையில கொண்டு வருவான். உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியே பிரச்சனைகளை கொண்டு வருவான். நீங்க எதுல பலவீனமா இருக்கிறீங்களோ அந்த பலவீனத்தை பிசாசு உங்க வாழ்க்கையில கொண்டு வருவான். எதுல நீங்க வீக்கா இருக்கிறீங்களோ, எதுல நீங்க இயேசுவை விட்டுட்டு பிச்சுக்கிட்டு ஓடணுமோ, அப்படிப்பட்ட பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வருவான். நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா, பிசாசு உங்க வாழ்க்கையில எப்படி யூதாஸ் காரியத்தை வஞ்சித்தானோ, எப்படி ஆதாம் ஏவாளை வஞ்சிச்சானோ, அது போல பிசாசு உங்களையும் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். இப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? பண பிரச்சனை வரும், வியாதி வரும், பலவீனம் வரும், குடும்ப பிரச்சனை வரும். நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துல ஆடியன்ஸ் உட்காந்து பார்ப்பாங்க பாத்தீங்களா? 6 போச்சுன்னா 4 போச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுன்னா, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது, ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆடியன்ஸா மாறிடுவோம். ஐயோ பண பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ குடும்ப பிரச்சனை வந்துருச்சு. ஏன் பிரச்சனை வந்துச்சு? பிகாஸ் நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினால பிசாசு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கான். இதுவே நீங்க இவனுக்கு அனுமதி கொடுத்திருந்தீங்கன்னா இல்லையா, நோவா இடம் கொடுத்த மாதிரி, மோசே இடம் கொடுத்த மாதிரி பாருங்க. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் தேவனுடைய வீட்டிலே உண்மை உள்ளவனா இருக்கிறான், உண்மை உள்ள ஊழியக்காரன் என்று சொல்றாரு. ஏன் மோசேவை ஆண்டவர் உண்மை உள்ள ஊழியக்காரன் என்று சொல்றாருன்னா, இந்த சந்ததி,
இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது இதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. தேவனுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சாங்க. நெகட்டிவான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. விக்கிரகத்தை கும்பிட ஆரம்பிச்சாங்க. விபச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு மோசே கிட்ட, மோசே, இவங்களோட என்னால மாரடிக்க முடியல. இவங்களை நான் போட்டு தரலான்ட்டு இருக்கிறேன். வந்த எல்லாத்தையுமே நான் கொலை பண்ணிடலான்ட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ண, நான் உன்னை ஆஸ்வதிக்க போறேன். மோசே கிட்ட சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஆளா ஆக்குவேன். நீ என்ன பண்ணி இந்த ஜனங்களை விட்டுட்டு காணாம ஓடிடு, நான் இந்த ஜனங்களை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப மோசே சொல்றான், ஆண்டவரே அப்படிக்கு இது பண்ணிடாதீங்க ஆண்டவர். ஏன்னா இப்படி சாகடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய நாமம் தூசிக்க படுமே ஆண்டவரே. இஸ்ரவேலுக்குள்ள உங்களுடைய நாமம் வந்து தூசிக்கப்பட்டுருச்சுன்னா புறஜாதியரெல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசுவானே. சொன்ன வாக்குறுதியை பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பன்னு வாக்குறுதி கொடுத்துங்களே, அதை நிறைவேற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இவன் தேவனுடைய வீட்டிலே எப்பொழுதும் உண்மை உள்ள ஊழியக்காரனா இருக்கிறார் என்று சொல்லி மோசேவை ஆண்டவர் உத்தம உள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் இல்லையா. அவன் சொல்றான், மோசே சொல்றான், ஆண்டவரே அவங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாதீங்க, ஆனா என்னோட பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டுடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மோசே சொல்றான். அப்போ ஆண்டவர் அதன்படியாகவே தேவனுடைய பார்வைக்கு தேவனுடைய காதுக்கு கேட்கிற மாதிரி என்ன சொல்லி ஜெபம் பண்ணானோ அதன்படியாகவே மோசேனுடைய ஜெபத்தை கேட்டு மோசேவுக்கும் அவனுடைய ஜனத்துக்கும் அதன்படியாகவே தேவன் செய்தார். ஆபிரகாமினுடைய ஜெபத்தை கேட்டு அந்த ராஜாவை ஆண்டவர் ஆஸ்வதிச்சார், அந்த ஊரை ஆஸ்வதிச்சார். அப்போ நீங்க ஜெபம் பண்ணாம வந்தா வரட்டும், பிரச்சனை வந்தா வரட்டும், போனால் போகட்டும். இந்த பாட்டு ஒண்ணு கேட்டிருக்கீங்கல்ல, போனால் போகட்டும் போடா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் சைலண்டா இருக்கிறீங்க? ஒரு நாள் மாறுங்க, என் குடும்ப சூழ்நிலை மாறும், ஒரு நாள் என் கணவர் மாறுவாருங்க, அது வரைக்கும் நீங்க மிதி வாங்கிட்டே இருங்க. கணவர் என்னைக்கு மாறி என்னைக்கு நீங்க மிதி வாங்காம இருக்கிறது? உங்க குடும்ப பிரச்சனை ஒரு நாள் மாறும் இல்லையா? ஒரு காலம் எனக்கு வரப்போகுது, எனக்கு ஒரு துளிர் காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வராது, வராது, தானா வராது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிலின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி மனுஷனிடத்திற்கு வருகிறது. நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் எப்படி அந்த எரிகோ பட்டணம் ஒரே நிமிஷத்துல தவிடுபடியாக மாறினதோ அது போல நீங்கள் ஜெபித்தால், தேவனுடைய செவிக்கு கேட்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறவர்களா இருந்தால் தேவன் அதன்படியாகவே கேட்டு அதன்படியாகவே உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை நிச்சயமாக மாறும். நீங்கள் ஜெபித்தால் உங்களுடைய பிரச்சனை மாறும். சரியா? நீங்க பேசாம இருந்தீங்கன்னா, நீங்க ஜெபம் பண்ணாம இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில எதுவுமே மாத்த முடியாது, மாறாது. மனுஷனை ஆண்டவர் பூமியில உண்டாக்குறாரு. உண்டாக்கி என்ன தெரியுமா சொல்றாரு? ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் உண்டாக்கி இதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுவாயாக என்று சொல்லி ஆண்டு சொல்றாரு. இப்ப யார் ஆண்டு கொள்ளணும்? தேவனா மனுஷனா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து படிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு தேவன், இதோ பூமியின் மேல் எங்கு விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்கள் ஆகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. 28வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்ப யார் ஆண்டு கொள்ளணும்? பிரச்சனையை நீங்க தாங்க ஆண்டு கொள்ளணும். உங்க கவலையும் நீங்க தான் ஆண்டு கொள்ளணும். பண பிரச்சனையும் நீங்க தான் ஆளுகை செய்யணும். உங்க வியாதியை நீங்க தான் ஆளுகை செய்யணும். அது உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம்
எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உடைய கரத்தின் கீழின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணாம். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? உங்க பாதத்துக்கு கீழ்ப்படுத்திட்டாரு. உங்க குடும்ப பிரச்சனை எங்க இருக்குது? உங்களுக்கு காலுக்கு கீழே இருக்குது. உங்க சரீரத்துல இருக்கிற வியாதி எங்க இருக்குது? உங்க காலுக்கு கீழே இருக்குது. உங்க பண பிரச்சனை உங்க காலுக்கு கீழே. எல்லா பிரச்சனையும் தேவன் உங்களுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்திட்டாரு. ஆண்டவர் சொல்றார், நீ அதை கீழ்ப்படுத்தி, அல்லேலூயா, அதை நீங்க கீழ்ப்படுத்தலைன்னா அது உங்களை கீழ்ப்படுத்த ஆரம்பிக்கும். பிரச்சனை உங்களை கீழ்ப்படுத்தணும்னு விரும்புறீங்களா, இல்ல நீங்க பிரச்சனையை கீழ்ப்படுத்தணும்னு விரும்புறீங்களா? எது பெட்டரு சொல்லுங்க. எத்தனை பேர் பிரச்சனை உங்களை கீழ்ப்படுத்திட்டு இருக்குது? குடும்ப பிரச்சனை உங்களை கீழ்ப்படுத்துதா? பண பிரச்சனை உங்களை கீழ்ப்படுத்துதா? இப்ப நான் சொல்றேன், சத்தியத்தை அறிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் உங்களை ஆண்டு ராஜாவாக வச்சிருக்காரு. நீங்க யாரு? ராஜா, கூஜா கிடையாது. ராஜாவா இருந்தோம், ஆனா இப்ப கூஜாவா மாறிட்டோம். இப்ப கூஜாவா இருந்த நம்மள என்ன பண்ணிட்டாரு? ராஜரிக ஆசாரிய கூட்டமாக மாத்திட்டாரு. என்னது ராஜரிக ஆசாரிய கூட்டம்? லேவி கோத்திரத்துல இருக்கக்கூடியவன் என்ன பண்ண முடியும்? ஆசாரியனா மாத்திரம் தான் இருக்க முடியுமே தவிர அவன் ராஜாவா மாற முடியாது. தாவீது ராஜாவா தான் இருக்க முடியுமே தவிர அவன் ஆசாரியனா மாற முடியாது. ராஜாவுக்கு ஆசாரியனுக்கு என்ன அர்த்தம்? ராஜா கிட்ட இந்த ஆசாரியன் தேவனிடத்துல போய் பேசதான் முடியும். அவன் ஜனத்தை ஆளுகை செய்ய முடியாது, பிரச்சனைகளை ஆளுகை செய்ய முடியாது. ஆனா ராஜா தேவனிடத்துல பேச முடியாது. அவன் பிரச்சனைய அந்த மக்களை ஆளுகை செய்யும். ஆனா நாம தேவனிடத்திலையும் பேசுகளா இருக்கிறோம். அந்த தேவன் மூலியமாக பிரச்சனைகளையும் ஆளுகை செய்கிறவர்களா நாம இருக்கிறோம். நம்ம யாரு? ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். ஆமே. இப்ப நம்ம இதை கீழ்படுத்தணும். உங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தை நீங்க தாங்க கீழ்படுத்தணும். அது மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். எவ்வளவு வேகமா போகுது இந்த உலகம். மாறிடுச்சா? பிரச்சனை மாறிடுச்சா இல்ல அப்படியே தான் இருக்குதா? ஹல்லேலூயா. பிரச்சனை மாறி இருக்குதா இல்ல அப்படிதான் இருக்குதா? அப்படியேதான் இருக்குது. ஏன் அப்படியே இருக்குது? ஏன்னா நீங்க அதை குறிச்சு ஜெபிக்கல. ஏன்னா ஜெபத்தை ஒரு அற்பமா நீங்க நினைக்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஜெபிக்கலன்னா மாறாது. இஃப் யூ நாட் ப்ரே இட் cannot be changed. அது மாறாது. அப்போ நீங்க ஜெபம் செஞ்சீங்கன்னா, ஜெபித்தீர்கள் என்று சொன்னால், தேவனிடத்திலே அதை தெரியப்படுத்தீர்கள் என்று சொன்னால், தேவன் அதை நிச்சயமாக அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எந்த தேவையா இருந்தாலும் சரி, உங்களுடைய பலத்துக்கு மிகுந்த தேவை சரி, தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. குடும்ப பிரச்சனை தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. பர்சனல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தேவனிடத்துக்கு தெரியப்படுத்துங்கன்னா, தேவனுடைய காதுக்கு கேட்கும்படி நீங்கள் ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்துல பேசும்போது, அது தேவனால கேட்கப்பட்டு அப்படியாகவே உங்களுடைய வாழ்க்கையில அது நடக்கிறத நிச்சயமா நீங்க பார்க்க முடியும். ஆமென். அதை காண போகிறது. ஆமென்.